யாக்கோபின் வரலாறு பாகம் 14. சொப்பனங்களும் தரிசனங்களும் மறிக்கவில்லை. ஆம், நாங்கள் குடியிருந்த கானான் தேசத்திலே கடும் பஞ்ச உண்டானது. நான் நம்பிக்கொண்டிருந்த கிணறும் வற்றிவிட்டதே. என் பிள்ளைகளும் பேரக்குழந்தைகளும் உணவின்றி நலிந்ததை என்னால் காண சகிக்கவில்லை. அப்போது நான் எகிப்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்பட்டு என் குமாரரை எகிப்துக்கு தானியம் பெற்றுவர 2 முறை அனுப்பினேன். 2ஆம் தரம் அவர்களை அனுப்பிவிட்டு பஞ்சத்தால் உணவும் தண்ணீருமின்றி வாடிப்போயிருந்த நான் எகிப்திலிருந்து என் குமாரர்கள் எப்பொழுது வருவார்களோ என வழிபார்த்து பல நாட்கள் ஏங்கி நின்றிருந்தேன். ஏன் என்ன ஆனது, என் பிள்ளைகளுக்கு ஆபத்து ஏதும் நேர்ந்துவிட்டதோ என கலங்கிப் போயிருந்தேன். பல நாட்கள் கழிந்த பின் ஒருநாள் நான் எதிர்பார்த்தபடியே என் குமாரர்கள் வந்தார்கள். அவர்களோடு ஏராளமான கழுதைகளும் அந்த கழுதையின் மேல் ஏற்றப்பட்ட தானியங்களும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களும் வந்தன. எனக்கு ஆச்சரியம். என்ன இது? இது எப்படி சாத்தியம் என பார்த்து கொண்டிருக்கும்போதே என் குமாரர்கள் என் அருகே ஓடி வந்து, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்று எனக்கு அறிவித்தார்கள். என் இருதயம் மூர்ச்சையடைந்தது. நான் அவர்களை நம்பவில்லை. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் எனக்கு சொன்னபோதும், என்னை ஏற்றிக்கொண்டு வரும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை நாண்டபோதும் என்னுடைய ஆவி உயிர்த்தது. ஆம், 23 வருடங்களாக தேவனோடு எனது கேள்வி, தேவனே, யோசேப்பு மரித்துவிட்டான், சரி, ஆனால் நீர் அவனுக்கு வெளிப்படுத்தின சொப்பனங்களும் கூட மரித்துவிட்டதா? 23 வருடங்களாக எனக்குள்ளேயே இந்த கேள்வி. இப்போது என் ஆவி உயிர் பெற்றுச் சொல்லியது, இல்லை, என் தேவன் பொய் சொல்லவில்லை. அவர் அவனுக்கு தந்த சொப்பனங்களும் தரிசனங்களும் இன்னும் அப்படியே உள்ளன. அப்பொழுது நான் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடிக்கிறானே, இது போதும், நான் மரணமடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றேன். இருப்பினும் உடனே நான் எகிப்துக்குச் செல்லவில்லை. பெயர்செபாவுக்குச் சென்றேன். ஆம், நான் எனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெயர்செபாவுக்குப் போய் என் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டேன். யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்துக்கெல்லாம் அதிபதியாயிருக்கிறான் என்பது எனக்கு மகிழ்ச்சிக்குரிய செய்தியே. இருப்பினும் தேவன் அன்றைக்கு ஆபிரகாமிடம், உன் சந்ததி தங்களுக்கல்லாத அந்நிய தேசத்திலே 400 வருஷம் அடிமைகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஒருவேளை இப்போது நாங்கள் எங்களுடையதல்லாத அந்நியர்களான எகிப்து தேசத்திலே பஞ்சம் பிழைக்கப் போய் அத்தேசத்திலே என் குமாரரும் அவர்கள் பிள்ளைகளும் 400 வருஷம் அடிமைகளாகிவிடுவார்களோ என்ற பயம் கூடவே வந்தது. எனவே நான் இப்போதும் எகிப்துக்குப் போக பயசபாவிலே இரவு வேளையில் தனிமையில் பிந்தி தனித்திருந்தேன். நான் மிகவும் பயந்திருந்தேன். அன்று இரவிலே தேவன் எனக்கு தரிசனமாகி, யாக்கோபே, யாக்கோபே என்று கூப்பிட்டார். தேவனுடைய கூப்பிடுதலுக்கு காத்திருந்த நானும், இதோ அடியேன் என்றேன். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்குப் போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன், நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன், யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று தேவனே என்னிடம் சொன்னதால் நான் திடன் கொண்டு எகிப்துக்கு என் குமாரருடன் புறப்பட்டுச் சென்றேன். ஆயினும் எகிப்திலிருந்து 17 ஆண்டுகள் கழித்து தேவன் எனக்குச் சொன்னபடியே யோசேப்பு தன் கைகளால் என் கண்களை மூட எகிப்து தேசத்தில் மரித்துப்போய், நான் அல்ல, மரித்த என் உடல் மட்டுமே கானானுக்கு திரும்பி வரும் என்பதை அப்போது நான் அறிந்திருக்கவில்லை. கோசேன் நாட்டிலே யோசேப்பு சந்திக்க வரும்படி சொல்ல யூதாவை எனக்கு முன்னாக அவனிடத்தில் அனுப்பினேன். யோசேப்பு தன் ரதத்தை ஆயத்தப்படுத்தி அதின்மேல் ஏறி என்னை சந்திக்கும்படி வந்து என்னைக் கண்டு என்னுடைய கழுத்தை கட்டிக்கொண்டு விடாமல் அழுதான். அப்பொழுது நான் யோசேப்பை பார்த்து, நீ இன்னும் உயிரோடு இருக்கிறாயே, நான் உன் முகத்தைக் கண்டேன், எனக்கு இப்போது மரணம் வந்தாலும் வரட்டும் என்றேன். யோசேப்பு என்னையும் என் குமாரரையும் பார்வோனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்தினான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் உமக்கு முன்பாக இருக்கிறது. தேசத்திலுள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய். அவர்கள் கோசேன் நாட்டிலே குடியிருக்கலாம். அவர்களுக்குள்ளே திறமை உள்ளவர்கள் என் ஆடு மாடுகளை விசாரித்ததற்கு தலைவராக வைக்கலாம் என்றான். யோசேப்பு என்னை அழைத்து பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தினான். நான் பார்வோனை ஆசீர்வதித்தேன். அப்பொழுது பார்வோன் என்னை நோக்கி, உமக்கு வயது என்ன என்று கேட்டான். அதற்கு நான், பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் 130. என் ஆயுசு நாட்கள் கொஞ்சமும் சஞ்சலமும் உள்ளதாயிருக்கிறது. அவைகள் பரதேசிகளாய் சஞ்சரித்த என் பிதாக்களுடைய ஆயுசு நாட்களுக்கு இன்னும் வந்து எட்டவில்லை என்றேன். நான் இப்படி சொன்னதற்கு காரணம் உண்டு. நோவாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாகிய சேமின் வம்சாவளியில் வந்த என் மூதாதையர்கள் 300-400 ஆண்டுகள் நல்ல முதிர் வயதிலும் பூரண ஆயுசுடனும் வாழ்ந்து மரித்துள்ளனர். சேம் 600 வருஷம் அர்பக்சாத், 438 வருஷம் சாலா, 433 வருஷம் ஏபேர், 464 வருஷம் பேலேகு, 239 வருஷம் செருகு, 239 வருஷம் செருகு, 230 வருஷம் தேராகு, 205 வருஷம் என் தகப்பன் ஆபிரகாம், 175 வயதிலும் ஈசாக்கு 180 வயது வரையிலும் வாழ்ந்திருக்கின்றனர். ஆகவே பார்வோன், உன் வயது என்ன என்று கேட்கும்போது 130. 130?
எங்கள் எகிப்து தேசத்தில் 70-80 வயது என்பதே அரிது. அப்படியிருக்க 130 வயதா என வியந்து போய் என்னை பார்த்தான். அதைக் கண்டு நான், மனதிற்குள் இது என்ன பிரமாதம்? எங்கள் வம்சத்தில் எங்கள் பிதாக்கள் 200-300 வரை சுகமுடன் வாழ்ந்துள்ளனரே. எங்கள் வம்சத்தில் இந்த வயதெல்லாம் சாதாரணம் என்பதைப் போல் இப்போது பார்வோன் கண்களில் வியப்பு தோன்ற 130 வயது கடந்த என்னை மிகவும் மதிப்புமிக்கவனாக கருதியதால் நான் அவன் விரும்பியபடியே என்னைப்போல் பூரண ஆயுசு பெற அவனை ஆசீர்வதித்தேன். பார்வோன் எகிப்து நாட்டிலேயே மிகவும் செழிப்பான பகுதியாகிய கோசேன் நாட்டிலே எங்களை குடியிருக்கச் செய்தான். யோசேப்பு பஞ்சம் இன்னும் 5 வருடம் நீடிக்கும் எனவும் பஞ்சகாலம் முடியும் வரை நாம் எகிப்திலே குடியிருக்கலாம் என்று என்னிடம் சொல்லியிருந்தேன். நானும் சரி, 5 ஆண்டு பஞ்சகாலம் முடியும் வரைதானே என்ற எண்ணத்தில் முழுமனதுடன் எகிப்தில் தங்கியிருக்க சம்மதித்தேன். யோசேப்பு என்னை விட்டு பிரிந்து செல்லும் 17 வயதில் 2 கனவுகளைக் கண்டு என்னிடம் சொல்லியிருந்தான். ஒன்று, வயலில் அறுத்த அரிக்கட்டுகளில் யோசேப்பின் அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்க, மற்ற சகோதரர்களின் அரிக்கட்டுகள் யோசேப்பின் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்பதே இந்த சொப்பனம் காரணமாக அவனின் சகோதரர்கள் யோசேப்பு அவனுக்கு வெளிப்படுத்தின தரிசனம் என்பதையும், நிச்சயம் ஒரு நாள் அவனின் சகோதரர்கள் அவனை வணங்கி நிற்பார்கள். காரணம், யோசேப்பு ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களைப் போல தேவனுக்கு பயந்தவன், தேவனோடு நடப்பவன் என்பதை அறிந்து வைத்திருந்தேன். தேவனுக்கு பயந்து அவர் வழிகளில் நடப்பவனுக்கு தேவன் ஆச்சரியமான காரியங்கள் செய்ய வல்லவரல்லவா? அதுபோலவே எகிப்திற்கு தானியம் கொள்ள வந்த அவனின் சகோதரர்கள் அவன் யோசேப்பு என அறியாமலேயே அவனை முகம் குப்புற விழுந்து வணங்கி நின்றனர் என்பதை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தினேன். யோசேப்பின் சகோதரர்கள் அவனை வணங்கி நின்றதற்காக இல்லை, அவனின் சொப்பனம் நிறைவேறியதற்காகவே என் தேவனை மகிமைப்படுத்தினேன். ஆயினும் யோசேப்பு இன்னும் ஒரு சொப்பனம் கண்டிருந்தான். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் யோசேப்பை வணங்கி நின்றது. இது எப்போது நடைபெறும்? சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் எதற்கு அடையாளம்? சூரியன் சந்திரன் என்பது நானோ அவன் தாயாரோ அல்ல. இந்த சொப்பனத்தை யோசேப்பு என்னிடம் சொன்னபோது அவனின் சகோதரர்கள் முன்னிலையில் நான் அவனை, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டேன். ஆயினும் நான் அவன் சொன்னதை இன்னும் மனதிலே வைத்திருக்கிறேன். அவன் கண்ட 2 சொப்பனங்களும் வேறு வேறு, ஒரே அர்த்தம் கொண்டதல்ல. ஒரே அர்த்தம் கொண்ட 2 வித சொப்பனங்களை பார்வோன் இதேபோல கண்டு யோசேப்பிடம் சொன்னபோது அவன் சீக்கிரம் நிறைவேறப் போவதற்காகவே தேவன் 2 முறை சொப்பனத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். எனவே இது சீக்கிரம் நிறைவேறும் என்று யோசேப்பு சொன்னது போலவே பார்வோனின் கனவு நிறைவேறியது. ஆனால் யோசேப்பு கண்ட சொப்பனம் நிறைவேற ஏறக்குறைய 23 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஆகவே யோசேப்பு கண்ட 2 சொப்பனங்களும் வேறு வேறு அர்த்தம் கொண்டது என்பதை தெளிவாக அறிந்திருந்தேன். சிறுவயதிலேயே சகோதரர்கள் செய்த துன்மார்க்கமான காரியங்களுக்கு தன்னை ஒப்புக்கொடாது அதை குறித்து எச்சரிக்கையாக என்னிடம் தெரிவித்தும் வந்தவன், மொத்தத்தில் துன்மார்க்கமான செயல்களுக்கு உடன்படாதவன், தேவனோடு நடப்பவன், தரிசனங்களையும் வெளிப்பாடுகளையும் பெற்றவன். யோசேப்பின் நிமித்தம் கர்த்தர் எகிப்தை ஆசீர்வதித்திருக்கிறார். பார்வோன் கண்ட 2 சொப்பனங்களுக்கும் சரியான அர்த்தம் சொல்லி பார்வோனால் விவேகமும் ஞானமும் உள்ளவனாக பாராட்டப்பட்டு பார்வோனின் அரண்மனைக்கும் எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக வைத்துள்ளான். பார்வோன் தனது முத்திரை மோதிரத்தை கூட யோசேப்பின் கையில் போட்டு ராஜாக்களுக்கு உரிய மெல்லிய வஸ்திரத்தையும் கழுத்திலே பொன் சரப்பணியையும் அணிந்தவனாய் ரத்தின் மேல் ஏறி வருவதைக் காணும்போதும் எகிப்தியர் யோசேப்பிற்கு முன் தெண்டனிட்டு பணிவதையும் அவன் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாயிருப்பதைக் காணும்போதும் என் உள்ளம் பூரிப்படைகிறது. இதோ இப்போது நாங்கள் 70 பேராய் கானானை விட்டு எகிப்திற்கு வந்து 5 ஆண்டுகள் முடிந்துவிட்டது. யோசேப்பு சொல்லிய பஞ்சகாலங்களும் முடிவடையப் போகிறது. 7 ஆண்டுகள் கடும் வறட்சிக்குப் பின் நேற்று முதன்முதலாக வானத்திலிருந்து முதல் மழைத்துளி மண்ணில் விழுந்தது. எகிப்து எங்கும் பெரிய கொண்டாட்டம். முதல் துளிக்குப் பின் சோ என்ற இரைச்சலுடன் எகிப்து தேசம் எங்கும் பெரிய மழை பொழியக் கண்டேன். ஈரமண்ணின் சுகந்த வாசனை நெஞ்சு நிறைய உள்ளிழுத்தேன். வெளியே ஜனங்களின் பெரிய இரைச்சலை கேட்டேன். சிறியோர் பெரியோர் குழந்தைகள் அத்தனை பேரும் கொட்டும் மழையைக் கண்டு ஒதுக்கிடம் தேடாது மழையை வரவேற்று கொட்டும் மழையில் நடனம் ஆடியதைக் கண்டேன். 7 வறட்சிக்குப் பின் நைல் நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. எகிப்தில் பஞ்சம் முடிந்ததெனில் நான் விட்டு வந்த கானானிலும் பஞ்சம் முடிந்ததென அர்த்தம். 7 ஆண்டு வறட்சியினைப் போக்க தான் வந்துவிட்ட கர்வத்துடன் வறண்டு கிடந்த நிலத்தையெல்லாம் தனதாக்கிக் கொண்டு பெருமை பொங்க ஆர்ப்பரித்து ஓடிய அந்த பிரம்மாண்ட நைல் நதி ஓட்டத்தை விடவும் மிக விரைந்து ஓடி நான் விட்டு வந்த தேசம் கானானைக் காண திடுமென என் மனம் அடங்கா ஆவல் கொண்டது. ஆம், கானான், எனது கானான், நான் விட்டு வந்த அந்த நாடும் அதன் வளங்களும் பசுமையுடன் எழும்பி என்னை பார்த்து வா, திரும்பி வா, திரும்பி வா வென என்னை கூவி அழைக்கும் குரல் கேட்டேன். கானான் அழைத்ததை உள்ளபடியே உணர்ந்து பரவசமானேன். நான் உண்ணும்போதும் உறங்கும்போதும் தினம் தினம் எனவெல்லாம் நிறைந்து கிடக்கும் உன்னை மறந்து போவேனோ? என் தேவன் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் தருவேன் என வாக்களித்த பூமி அது. என் தகப்பன் ஆபிரகாமும் ஈசாக்கும் வளமாய் வாழ்ந்து சுகித்திருந்த பூமி அது. மகன் யோசேப்பின் நினைவாக நான் வெட்டி வைத்த கிணறும் சுவைமிகுந்த நீரும் என் நினைவில் நிழலாடியது. என் யோசேப்புடன் விரைந்து சென்று காண்பிக்க வேண்டும். பார்மகனே, அந்த எகிப்தின் ஆர்ப்பரிப்பான நைல் நதி நீரை விட அமைதி பொங்கும் நம் கிணற்றின் நீரை சுவைத்துப்பார். மதிய வேளையில் நம்மந்தையெல்லாம் இந்த கிணற்று நீரை சுவைத்து தாகம் தீர்க்க மடங்கி படுத்திருக்கும் அழகைப்பாரன் எனக் காட்டி அவன் பருக எனது கையால் நீர் இறைத்து வார்க்க வேண்டும். என் மகனுக்கு யோசேப்பு விரைந்து வா. போதும்
போதும் இந்த 5 வருட ராஜ வாழ்க்கை. இனிமேல் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுப்பேன் என ஆணையிட்ட எனது சுதந்திர பூமி கானான் நோக்கி பயணப்பட வேண்டும். இந்த 5 ஆண்டுகளில் பிள்ளைகள் பல்கிப் பெருகியிருக்கிறார்கள். இனி இவர்களோடு என் மகன் யோசேப்பையும் அழைத்துக்கொண்டு கானான் பயணப்பட வேண்டும். இப்படி எண்ணமிட்டபடியே யோசேப்பு என்னை காண வரும் நாளை எதிர்பார்த்து காத்திருந்தேன். தேசமெங்கும் மழை பெய்து பூமியை நனைக்க, அதிலிருந்து பசேல் என்று இளம்பயிர் வகைகள் பூமியெல்லாம் முளைத்தெழும்ப, எங்கும் மகிழ்ச்சியின் ஆரவாரமும், மக்கள் ஈரமண்ணை உழுது மகிழ்ச்சி பொங்க, விதை விதைக்க கிளம்பும் ஓசையும் காதில் விழ என் மகன் யோசேப்பின் வரவிற்காக நானும் ஆவலாக காத்திருந்தேன். எகிப்து மன்னன் பார்வோனின் பராமரிப்பில் ஒரு அரசிளம் குமாரனைப் போல ராஜ வாழ்க்கை வாழ்ந்தாலும் இது அந்நிய மண். வறண்ட நிலமோ செழிப்பானதோ தேவன் என் பிதாக்களுக்கு காட்டிய பூமி கானானே. எனவே நான் பிறந்த பூமியும் என் பிதாக்கள் ஆபிரகாம் ஈசாக்கிற்கு தேவன் வாக்களித்த பூமியுமாகிய கானான் செல்ல ஏங்கிப் போனேன். காத்திருந்தேன் யோசேப்பின் வருகைக்காக. பார்வோன் அரண்மனையின் ராஜ உணவு வேண்டாம், எனது கானானின் கூழ் போதும். என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பூமிக்கு விரைந்து செல்ல வேண்டும். நான் அங்குதான் மரிக்க வேண்டும். என் பிதாக்களின் அருகிலேயே படுத்துக்கொள்ள வேண்டும். என் மரண நாளும் சமீபித்துவிட்டது. போதும், என் மகன் பீருண்டு மரித்துப் போனான் என 23 ஆண்டுகளாக நினைத்து ஆறுதல் படாது அழுத என் ஆவி உயிரடைய பார்த்துவிட்டேன் யோசேப்பை. இது போதும். யோசேப்புடன் கானான் செல்ல வேண்டும். வாருங்கள், மறுபடியும் கானான் திரும்புவோம். இப்படி சொல்லி யோசேப்பையும் என் பிள்ளைகளையும் அழைத்துக்கொண்டு கானான் செல்ல மிக்க ஆவலோடு காத்திருந்தேன். யோசேப்பின் வருகைக்காக. என் மகன் யோசேப்பு எகிப்திற்கெல்லாம் அதிபதியாயிருப்பதால் எத்தனையோ வேலைகள் அவனுக்கு இருக்கும். ஒருவேளை யோசேப்பு கானானை மறந்து பார்வோன் தன்னை நம்பி ஒப்படைத்த வேளையில் மூழ்கியிருக்கலாம். நினைவுபடுத்த வேண்டும் அவனுக்கு, இது நம் சொந்த பூமி இல்லை. தேவன் நமக்கு வாக்களித்தது கானான். பொறுப்புகளை பார்வோனிடம் ஒப்படைத்துவிட்டு திரும்புவோம் கானானுக்கு. இப்படி எண்ணிக்கொண்டே காத்திருந்தேன் என் யோசேப்பின் வருகைக்காய். கானானில் நான் வாழ்க்கையின் நினைவுகள் என்முன் உயிர் பெற்று எழுந்து ஏதோ இன்று நடப்பது போல ஒவ்வொன்றாய் கண்முன் கொண்டு வந்து நிறுத்தியது தாயில்லா பிள்ளை சிறுவன் யோசேப்பு. என் கைப்பிடித்து முதல் அடி எடுத்து வைத்து நடைப்பழகிய என் வீட்டு முற்றம், நானும் எனது குடும்பமும் உண்டு உறங்கிய எங்கள் கூடாரம், இரவு நேரங்களில் வானில் தெரியும் நச்சின்னி பார்த்து கொண்டே என் தகப்பன் ஆபிரகாமுடன் தூங்கிப்போன கானானின் வெளிநிலங்கள், மலைமேடுகள். நான் நடக்கப் பழகிய நாள் முதல் என் 15 வயது வரை என் தாத்தா ஆபிரகாமுடன் கானான் வெளியின் காடுமேடு பள்ளத்தாக்குகள் மலைகள் என அத்தனையும் சுற்றினோம். யாக்கோபு நம் தேவன், நீ இந்த தேசத்தின் கிழக்கும் மேற்கும் வடக்கும் தெற்கும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, நீ கால் மிதிக்கும் தேசத்தையெல்லாம் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என வாக்களித்துள்ளார். எனவே நடப்போம் எனக் கூறி என்னையும் நடக்கப் பழக்கின அந்த கானான் வெளியே. ஓயாத மழை, சூரியனையே காண முடியாதபடி கருமேகங்களால் இருண்டிருந்தது வானம். இடிமின்னல் இவைகளுக்கிடையே என்னை காண வந்தது. இரு உருவங்கள் உற்று பார்த்தேன். அட, என் மகன்கள் யூதா லேவி, இருவர் கைகளிலும் இரட்டை குழந்தைகள். அப்பா, இவை தேவன் நமக்களித்த பிள்ளைகள். நம்முடைய 12 பிள்ளைகள் வீட்டிலும் குழந்தை செல்வங்கள் பிறந்து கொண்டே இருக்கிறது. நம் வழக்கப்படி இவைகள் பிறந்த 8ஆம் நாளில் விருத்த சேதனம் செய்யப்பட்டு உமது ஆசீரை பெறக் கொண்டு வந்துள்ளோம் என கூறி கைகளில் தந்தனர். தேவன் ஆபிரகாமுக்கு இட்ட விருத்த சேதன உடன்படிக்கை இணை தேசத்திலும் மறவாது இருந்தனர் என் பிள்ளைகள். கண்களில் கண்ணீர் பெருகிட தேவன் எனக்களித்த பிள்ளை செல்வங்களுக்காய் நான் என் தேவனை நன்றியுடன் துதித்தேன். தேவன் என் பிள்ளைகள் பல்கி பெருகி இன்னும் பலத்திருக்கச் செய்வாராக எண்ணிப் பார்க்கிறேன். இந்த அந்நிய தேசத்தில் என் மக்கள் இப்படி பல்கி பெருகியிருக்கிறார்களே, இவர்களை எவ்வளவு விரைவாய் கானான் கொண்டு சேர்க்க முடியுமே, அவ்வளவு விரைவாய் செல்ல வேண்டும். மகனே, நம் யோசேப்பு எங்கே? இதுவரை அவன் என்னை காண வராது உள்ளான். தினம் தினம் அவனை நான் எதிர்பார்த்து காத்திருப்பதைச் சொல்லி அழைத்து வா என்றேன். அவர்கள் என்னிடம், நம் யோசேப்பு எகிப்தில் பெரிய வேலை செய்து கொண்டிருக்கிறான். எகிப்தியர் அனைவரும் இரவு பகல் பாராது அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு உழைக்கிறார்கள். இருப்பினும் எனச் சொல்லிச் சென்றனர், எகிப்தில் பெரிய எதுவாக இருந்தாலும் உடனே கானானுக்கு திரும்ப வேண்டிய அவசியம் குறித்து பேசி புரிய வைக்க வேண்டும். அவனுக்கு இப்படி எண்ணிக்கொண்டே இன்னமும் காத்திருந்தேன் என் யோசேப்பின் வருகைக்காய். யாக்கோபின் வரலாறு பாகம் 14 முடிந்தது. அப்புறம் என்ன நடந்தது தெரிந்து கொள்ள வாருங்கள் 15ஆம் பகுதிக்கு.